பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோவமா கோபி வந்து ஈஸ்வரியை என் அம்மாவை எதிர்த்து பேசுறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போயும் வேலைக்காரிக்காக என் அம்மாவை எதிர்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே செல்வி வந்து அக்கா விடுக்கா, இதெல்லாம் பெருசு பண்ணாத, என்னால உங்களுக்கு சண்டை வேண்டாங்க விடுக்கான்றாங்க. அது எப்படி செல்வி விட முடியும்? நீ எனக்கு எந்த அளவுக்கு துணியா இருந்தன்றது எனக்கு தெரியும். மற்றவங்க உன்னை இப்படி எல்லாம் பேசும்போது அதை என்னால வந்து ஏத்துக்க முடியாதுன்றாங்க. தாத்தாவும் வந்து ஈஸ்வரி என்ன பேசிட்டு இருக்கா, நமக்கு எவ்வளோ நாளா இந்த பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவளை பார்த்து இப்படி பேசாத, அவளும் இந்த வீட்டில் ஒருத்தி தான்றாங்க. நீங்க எல்லாரும் வேலைக்காரிய தலையில தூக்கி வச்சு ஆட்டத்தினாலதான் அவ இப்படி எல்லாம் பேசுறா செய்யறான்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் கண்டபடி செல்வியை பேசுறாங்க. உடனே செல்விக்கு மனசு கஷ்டமாயிடுது. இங்க பாருங்கம்மா, நான் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நான் போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க பாக்கியக்காவை பேசுறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. நீங்க வேணும்னா உங்களுடைய பையனுக்காக நீங்க எதனாலே பேசி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. ஏன் ஏதோ அந்த பக்கம் தான் பேச முடியும். நீங்க பாக்கியக்காவுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம் தான், அதெல்லாம் பார்த்துட்டெல்லாம் என்னால இருக்க முடியாது. சரி சொல்லுங்க, இப்ப பாக்கியக்கா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? இங்க பார், அந்த ஜெனியை கல்யாணம் பண்ணி வைக்கிறன்ற பேர்ல வச்சு இப்ப என் பேரனோட வாழ்க்கை கேட்டிருக்கேன், அதுக்கு யார் பதில் சொல்லுவா? அதை தானே நான் கேட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க.